மாண்புமிகு உறுப்பினர் ஏ பி நந்தகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அப்படிப்பட்ட உன்னதமான உணவை கொடுக்கும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையில் என்னுடைய அணைக்கட்டு தொகுதிக்கு இந்த மாமன்றத்தில் பல நாள் கோரிக்கையாக என்னுடைய தொகுதியின் விவசாய பெருங்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக 100 ஆண்டு கோரிக்கையாக இந்த மாமன்றத்தில் 10 வருடமாக அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்டி தர வேண்டும் என்று பல நாள் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சற்று ஏறக்குறைய 173 கோடி ரூபாய் என் அனுமதி கேட்டு தான் நான் இந்த ஒரு நன்றி இந்த வாய்ப்பில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சொல்லிட்டு துணை கேள்விக்கு வாங்க வச்சுக்கிறோமா. 173 கோடி ரூபாய் அரசாணையை பிறப்பித்து என்னுடைய தொகுதியில் முன்னேற்ற கழகத்தில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்ட அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய தொகுதியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீண்ட நாள் கோரிக்கையான இந்த அணை வருவதற்கு ஒத்துழைப்போடு அந்த அணை வருவதற்கு எனக்கு முழு அனுமதி அளித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர்கள், நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அலுவலர்கள், வனத்துறையை சேர்ந்த ஒன்றிய வனத்துறை அலுவலர்கள், நம்முடைய தமிழ்நாடு வனத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் மீண்டும் 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 என்னுடைய தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி, விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அணைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழக அரசு பொறுப்பேற்ற பின் எத்தனை தாய் கடைகள் பகுதி நேர கடைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனை கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், தன்னுடைய தொகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு அணை வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் சொல்லி அதை பெற்றுத்தந்ததற்காக நன்றி சொல்லி துணை கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பின்பு கடந்த 15/2/2022 வரை தமிழ்நாட்டிலே 1023 முழு நேர நியாய விலை கடைகளும் 2294 பகுதி நேர நியாய விலை கடைகளும் மொத்தம் 3317 நியாய விலை கடைகள் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியிலே 2011 முதல் 2021 வரை பிரிக்கப்பட்ட கடைகள் 159 முழு நேர நியாய விலை கடைகளும் 2377 பகுதி நேர நியாய விலை கடைகளும் மொத்தமாக 2536 நியாய விலை கடைகளால் புதிதாக திறக்கப்பட்டன. ஆனால் நம்முடைய ஆட்சியிலே 3317 மொத்த நியாய விலை கடைகள், முழு நேர கடைகள், பகுதி நேர கடைகள் பிரிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் 15/2/2022 வரை சுமார் 26,830 முழு நேர நியாய விலை கடையிலும் 11,182 பகுதி நேர நியாய விலை கடையிலும் மொத்தமாக 38,012 நியாய விலை கடைகள் தற்போது செயல்பட்டு வருகின்றன என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.